ஹாய்! குவெல் ட்ரிப் போனப்போ, ஸ்பார்க் பை ஹில்டன்ல தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ, அதோட ரூம் டூர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, ஜென்ரலா வந்து அம் ரூம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம். ஸோ, புக் பண்ணிட்டு அப்படியே டைரக்ட்டா போய் செக் இன் பண்ணோம். ஸோ, இதுதான் வந்து டைனிங் ஏரியா. ஸோ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பஃபேலாம் இங்க தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்க ரூமுக்கு போறோம். 2ண்ட் ஃப்ளோர்ல எங்களுக்கு ரூம் குடுத்திருந்தாங்க. ஜென்ரலா வந்து இங்க பாத் டப் அட்டாச்ட் ஆயி தான் இருக்கும். ஸோ வாஷ்ரூம்ஸ் ரொம்ப நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து ட்வின் பெட் தான் புக் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சூப்பர் 8 பை விண்டம்ல தான் பார்த்தோம் ரூம்ஸ. அவைலபிள்னு காமிச்சிட்டே இருந்தது. ஆனா புக் பண்ண முடியல. அது என்ன டெக்னிக்கல் இஷ்யூவா என்னன்னு தெரியல. நாங்களும் ஒரு 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதோட பக்கத்திலேயே தான் அதுவும். ஸோ 2மே பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அது பண்ண முடியலன்னு தான் இத புக் பண்ணோம். ஆனா இது வந்து நெனச்சத விட ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து நம்ப இந்த டவுன் டவுன் குவெல் டவுன் டவுன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். ரொம்ப பக்கம். ஸோ இதுதான் நைட் வியூ. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ எல்லாமே இருந்தது. ஸோ பட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். வெறும் டோனட் அண்ட் மஃபின்ஸ் தான் இருந்துச்சு மெயினா. ஸோ ஒரு பிரெட் இல்லைன்னா பேன்கேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னும். பட் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே. ஸோ அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.